ஆறுமுகம். ஐயோ, பொண்ணுங்களை வெறும் கையால பாக்குறத விட மருதாணி கையால பாக்குற அழகே தனிங்க. ஆனா கொஞ்சம் கஷ்டம். அதுவும் மருதாணி வச்சுக்கிட்டு தனியா இருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ திடீர்னு போன் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, மருதாணி கையால எப்படி போன் எடுக்க முடியும்? மருதாணி அழிஞ்சிருமே. திடீர்னு முதுகு அரிக்குதுன்னு வச்சுக்கோங்க, சும்மாவே சொரிய முடியாது. மருதாணி கையால சான்ஸே இல்ல. நீங்க தெரிஞ்சவங்க பேர்லாம் சொல்லி கூப்பிடுவீங்க, யாரும் வரலன்னா பீரோவோ கபோர்டோ இல்ல அந்த சவுத்துல போய் முதுகு சொரியறதுக்குலயும் போதும் போதும் நேடும். திடீர்னு காத்தடிச்சு தாவணி மட்டும் லேசா ஓப்பன் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டங்க. ஐயோ, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க, சத்தியமாங்க. நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேங்க. தாவணி போடு ஆறுமுகம். போடா? நானா? இன்றதுல எடுத்து போடு ஆறுமுகம். எடுத்து போடா? யாராச்சும் பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா போடு ஆறுமுகம். என்னங்க சொல்றீங்க? முடியவே முடியாதுங்க. ஒரு பொண்ணு நானே சொல்றேன், போட வேண்டியதானே ஆறுமுகம். எனக்கு வெக்கமா இருக்குங்க. போட்டுட்டு யோசிக்காம போடு ஆறுமுகம். போடுமா ப்ளீஸ். நீங்க கெஞ்சறத பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. கல்யாணத்தை நிறுத்துறானோ இல்லையோ, பூஜாவை கரெக்ட் பண்ண சரிதான். தாவணி எடுத்து போடு ஆறுமுகம். நீங்க கண்ணை மூடுங்க. கண்ணை தரங்க. பயமா இருக்கு ஆறுமுகம். எல்லாரும் கல்யாண சந்தோஷத்துல இருக்காங்க. அட, நீங்களும் சந்தோஷமா இருங்க. இந்த கல்யாணம் நடக்காது. அடுத்த பிளான் ரெடி. ஹலோ, ப்ளீஸ் கம். வெல்கம் வெல்கம் வெல்கம். வாங்க ஆன்ட்டி, வாங்க. ஹலோ. ஹலோ சார். வாங்க வாங்க. ஹேவ் a nice time. ஹாய். டேய் கௌதம். ஏய், யாரன்? நான் தான்டா. முருகா முருகா. ஏய், வேணா. நான் யாருன்னு தெரியாம விளையாடுறேன். நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், நான் யாருங்கிறது தான் உனக்கு தெரியாது. நல்லா கேட்டுக்க. நீ லவ்ங்கிற பேர்ல ஏமாத்த நீ எல்லா பொண்ணுங்களையும் நான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏய், இப்ப நான் சொல்றது நீ கேட்கல. கல்யாண புடவை செலக்ட் பண்றப்போ ஒவ்வொரு பொண்ணா உள்ள வருவாங்க, வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஏய், உனக்கு என்ன வேணும்? இப்ப நீ கேட்ட பாரு, அது புத்திசாலித்தனம். எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்ன தர? ஏய், தந்துதானே ஆகணும். ரைட்ல இருக்க ட்ரையல் ரூம்ல வெயிட் பண்ணு, 10 நிமிஷத்துல வரேன். போமா போ. பூஜா, பாரு, உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு? இந்த கலர் பிடிச்சிருக்கு. ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவானே, அவன் இங்க மிக்கி மவுஸ் டொனால்ட் காஸ்டியூம்ல வந்திருக்கான்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறான். வேற வழியே இல்ல, கொடுத்துரு. 2 ஃபேமிலியும் வந்திருக்கு இந்த நேரத்துல, நாம எது செஞ்சாலும் தப்பாயிரும். ஓகே, பணம் தரதான் போறேன். ஆனா ஆள் யாரும் பார்க்காம விட மாட்டேன். இத பாருங்கம்மா. இதுதான் நான் கேட்ட டிசைன். இது நல்லா இருக்குல்ல? நைஸ் கலர். டிசைன் கூட அழகா இருக்கு. உள்ள வாடா. சார், இந்த நீ எதுக்கு பணம் தரீங்க? இன்னைக்கு நீ யாரும் பார்க்காம விட மாட்டேன். வாட்ஸ் ஹேப்பனிங்? பொம்பளை குரல்ல பேசி தப்பிட்டான். யாராவது காப்பாத்துங்க. மூஞ்ச பார்க்காம விட மாட்டேன். ஐயோ, என்னாச்சு? பார்க்கலாமா? என்னாச்சு டாடி? என்ன கௌதம் வாய்ஸ் மாதிரி இருக்கே. வாங்க போய் ரைட், வாங்க பார்க்கலாம். யாராவது காப்பாத்துங்க. ஏய், ஐயோ, வாடே. அலே, சாரி. ஹலோ, சாரி. நான் யாரும் விட மாட்டேன். எல்லாரும் கூப்பிடுறேன் இரு. சாரி. வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் கௌதம்? பணம் கொடுத்தா என்ன கூப்பிடுற? என்னாச்சு கௌதம்? ட்ரையலுக்கு Dress கேட்டாங்கன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். என்கிட்ட பணத்தை கொடுத்து தப்பா நடந்துக்க பாக்குற. ஜென்டில்மேன் மாதிரி இருக்கா, இவ்வளவு சீப்பா நடந்துக்கற? இல்ல சார், நான் வேற யாரும் நினைச்சேன். சார், அவன் என் பையன் தான், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். என்ன கௌதம்? என்ன இதெல்லாம்? இல்ல அது என்ன இதெல்லாம்? ஐயோ, இல்ல சார், 5 minutes டைம் கொடுங்க, என்ன நடந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணுங்க. சித்தி, எல்லாரும் பாக்குறாங்க. வா போலாம். வாங்க. டேய், ஓட புடிங்கடா. இந்த பக்கம் பார்க்கலாம்டா.
மாட்டினியா? உன்னால என் நிம்மதியே போச்சுடா. என்னை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்ப. உன்னாதாண்டா என் ஆத்திரம் தீரும். நீ ஏன்டா குறுக்கு வந்துகிட்டு? இத நம்ம ஆளாச்சே. ஒண்ணடிக்க மாட்ட, நீ ஓடு. ஓடுடா. ஏய் தப்பிச்சிட்டீங்களே. ஏய் விட்டுட்டவல. ஏய் யா. ஹலோ ஹலோ. டேய் நீ கூல் சுரேஷா இல்ல? ஏய் டேய் ஃபூல் சுரேஷ், நேத்து துணி கடையில எவ்வளவு அழகா கேம் ஆடி ஒன்னியும் கௌதமியும் கார்னர் பண்ண. அது மட்டும் இல்லடா, எல்லாரையும் அடிச்சுட்டு ஒன்ன மட்டும் அடிக்காம விட்டனே, அந்த முகம் தெரியாத மிக்கி மவுஸ் தாண்டா பேசுறேன். இப்ப நீ யோசிக்கிற மாதிரி கௌதமும் யோசிப்பான்ல, ஏன் சுரேஷ மட்டும் அடிக்கலன்னு. ஒருவேளை சுரேஷு கூட இருந்தே கேம் ஆடுறானோன்னு. இதனால உனக்கு கௌதம்க்கும் ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வரும்ல. ஏய் எப்படி? ஹலோ ஹலோ, ஏனுங்க, நான் கௌதமையா விட்டு வாழக்காரன் பேசுறேனுங்க. வணக்கங்க. அன்னைக்கு ராத்திரி நடந்ததை பத்தி நினைச்சு அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாருங்க. நீங்க ஒரு தடவை ஐயா வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னா ஐயாக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குங்க. சரி வரோம். என்னம்மா, என்ன விஷயம்? யார் போன்ல? ஒண்ணும் இல்ல, நம்ம மாப்பிளைக்கு ஒரு அவமானம்னா அது நமக்கும் தானே. ரொம்ப அப்செட்டா இருக்காராம். கல்யாணம் வேற நெருங்கிடுச்சு. ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசி கௌதம நல்ல மூடுக்கு கொண்டு வந்துடலாம். வாங்க போலாம். சரி. மச்சான் சூப்பர் ஷாட்ரா. பூஜா சரியான ஃபிகர்ரா. செம்ம கட்டடா. இத நம்பாளாச்சே. ஒண்ணடிக்க மாட்ட, நீ ஓடு. மச்சான் கௌதம் இவ்வளவு நாளா உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தவன் இன்னைக்கு எனக்கும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டான்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ப்ராப்ளம் வரும்னு பிளான் பண்ணி அன்னைக்கு என்ன மிக்கி மவுஸ் ட்ரெஸ்ல அடிக்காம விட்டான்டா. நல்லா நடிக்கிற மச்சான். என்ன சந்தேகப்படுறியா கௌதம்? சந்தேகப்படல, கன்ஃபார்ம் பண்ணிட்டேடா. ஏய் கௌதம், உனக்கு பூஜா மேல அவசரப்படாத. கிரவுண்டியா வச்சு கேம் ஆடிட்டல. சொல்றா, யாரோ அவன்? ஏய் அவசரப்படாத. ஏய் கௌதம், நான் ஃப்ரெண்ட். ஏய் அவசரப்படாத, சொல்றத கேளு. துரோகி. யாரா துரோகி? எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருப்ப. எத்தனை வாட்டி போலீஸ்ல மாட்டிக்கிட்டு கட்டிக்க போற பொண்ணு மலையில சொட்ட நனைஞ்சத போட்டோ எடுத்துற செவனடா. பூஜா மேல இருக்கிற காம வெறியில தானடா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்க பாக்க. சீ, இனிமே சாகற பூஜைல முடிக்க மாட்டேன். வெளிய போ. சொல்றல. Get out. பொண்ணுக்காக ரெண்டே சந்தேகப்படுறியடா. எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருப்ப. விட மாட்டேன்டா உன்னை. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அவன் சொல்றது எதுவும் நம்பாதீங்க ஆண்டி. அடி வாங்கின கோவத்துல அப்படி சொல்லிட்டு போறான். அப்பா சொல்லுங்கப்பா. என்னாச்சு கௌதம்? சொல்லு. போதும், நிறுத்துங்க. போதுங்க, எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமா. சம்பந்தி கொஞ்சம் நில்லுங்க. என்னப்பா, என்ன நடந்தது சொல்லு. ஏன் கோச்சிட்டு போறாங்க? பூஜா, ஹலோ பூஜா. ரொம்ப தேங்க்ஸ் பூஜா. நீ ஃபோன் பண்ணது மட்டும்தான் இந்த நேரத்துல ரொம்ப ஆறுதலா இருக்கு. எவனோ ஒரு பொறுக்கி இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்க. பொறுக்கிலடா ஹீரோ. கடைசி வரைக்கும் மூளை வேலையை செய்யாத கௌதம். அவசரப்பட்டு ஆறுவின் நண்பனையே அடிச்சிட்டேடா. அங்க அடிச்சு இங்க அடிச்சு இப்ப நான் பூஜா வீட்டுல அடிக்க போற அடி தாண்டா. நெத்தி அடி. ஏய் வேணா, இன்னும் half an hourல நான் ஆட போற ஆட்டத்துல பூஜா வீடே பம்பரமா சுத்த போகுது. அப்புறமா நீயாச்சு, நானாச்சு, அந்த முருகனாச்சு.
நான்தா கௌதம் பூஜா பயப்படாதீங்க என்ன பண்றீங்க நான்தா பூஜா நான்தா கௌதம் பூஜா பூஜா கத்தாத நான்தா பூஜா கௌதம் என்ன பண்றீங்க யாரோ என்னாச்சு? கௌதம் ஓ மை காட் என்ன இது அது யாரோ பூஜா ரூம்க்குள்ள ஓடி ஏய் நிறுத்து. நீ ஒரு பொம்பளை பொறுக்கி அயோக்கியன்னு எங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடுச்சு. இல்ல ஆண்டி நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் என் பொண்ணு வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு சூரிய ஏறி குதிச்சுட்டு வந்தவன் நீ நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அங்கிள் டேய் வெளியில போடா அங்கிள் இடியே இதுக்கு மேல என்னடா இருக்கு ஆண்டி கேக்குறது? நான் இந்த வீட்டு மாப்பிள்ள நீயாடா மாப்பிள்ளை? பொறுக்கி. நீயா மாப்பிள்ளை? என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒண்ணுதான். அவனை மலையில இருந்து கீழே தள்ளி விடுறது ஒண்ணுதான். போடா வெளியில. போடா வெளியில. Get out. இனிமே இந்த வீட்டுல இருக்காத. போ வெளியில. பேசாதடா. நான் போய் சொல்லுங்க ராத்திரில செவில ஐயோ, நான் போய் சொல்லுங்க போடா போடா என்னன்னு தெரியாம அதெல்லாம் நீங்க ரொம்ப வேண்டாம் கோவப்படுறீங்க ஒண்ணும் வேண்டாம் Get out. எல்லாம் மேரேஜ் வேலையும் ஸ்டாப் பண்ண சொல்லு